நம்ம எல்லாருக்குமே தெரியும் காமர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. மற்ற ஃபீல்டில் இனோவேஷன் அண்ட் எஃபிஷியன்சிக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிஸ்னஸ்லேயும் பெரிய பங்கு வகிக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் காமர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏஐ நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை ஆட்டோமேட் ப்ராசஸஸாக மாற்றிடுச்சு. ஏஐ மூலமாக நம்ம டே டு டே டாஸ்க்கான டேட்டா என்ட்ரி, டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், கஸ்டமர் சர்வீஸ்னு எல்லா ப்ராசஸையுமே ஈஸியாக, சிம்பிளாக, ஸ்மூத்தாக கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ இது மூலமாக நிறைய டைம் சேவ் ஆகுது அண்ட் அதே மாதிரி ஹியூமன் எரர்ஸும் தவிர்க்கப்படுது அண்ட் எம்ப்ளாயீஸால் மற்ற ஸ்ட்ராட்டஜிஸில் ஃபோக்கஸும் பண்ண முடியுது. செகண்ட் அட்வான்டேஜ், ஏஐ யூஸ் பண்ணுறது மூலமாக கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ஏஐ பவர்ட் சேட் பாட்ஸ், வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ்னால இன்ஸ்டண்ட்டாக கஸ்டமர் சப்போர்ட் தர முடியுது அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு சப்போர்ட் தர முடியுது. ஸோ இதனால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதிகமாகிருக்கு அண்ட் டைமுக்கு அவங்களோட டவுட்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸுக்கு பதில் சொல்ல முடியுது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஒரு பிஸ்னஸோட பெரிய சக்ஸஸ். கஸ்டமர்ஸ் கூட ஒரு நம்பிக்கையான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாலே பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்ம இண்டஸ்ட்ரியில் ஏஐயோட அடுத்த அட்வான்டேஜ் அட்வான்ஸ்ட் டேட்டா அனாலிசிஸ். ஏஐ ஆல்காரிதம்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணி பிஸ்னஸில் பயன்படுத்தக்கூடிய ட்ரெண்ட்ஸ் அண்ட் இன்சைட்ஸை ப்ரொவைட் பண்ணுது. இந்த இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸில் டெசிஷன் எடுக்கிறதுலையும் ஆப்ரேஷன்ஸ்லேயும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனல்ஸால் ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணலான்னு அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃப்ராட் டிடக்ஷனில் ஏஐயோட இம்பேக்ட் பற்றி பார்க்கலாம். ஏஐ சிஸ்டம்ஸ்னால டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுறது மூலமாக ஃப்ராட் டிடக்ட் பண்ண முடியும். ஸோ இதனால் பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணவும் முடியும். ஒவ்வொருத்தவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்டு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக கஸ்டமர்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும். ஏஐ மூலமாக ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கஸ்டமர்ஸோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனலைஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸ் அண்ட் லோன் அட்வைஸ் தரது மூலமாக கஸ்டமர்ஸோட நம்பிக்கை சம்பாதிக்க முடியும். ஏஐ மாடல்ஸால் டேட்டா பாயிண்ட்ஸ், சோஷியல் பிஹேவியர், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை அனலைஸ் பண்ணி அக்யூரேட்டான கிரெடிட் ஸ்கோரிங் அண்ட் லெண்டிங் ப்ராக்டிஸை தர முடியுது. இந்த விஷயத்தில் ஹியூமன்ஸே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுது. பிஸ்னஸில் டே டு டே நிறைய ரெகுலேஷன்ஸ், சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதை மேனேஜ் பண்ண ஏஐ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுல ஆட்டோமேட்டிக் கம்ப்ளையன்ஸ் மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்னு பிஸ்னஸ் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரைஸ் ஃபேக்டர்ஸும் கம்மியாகுது. அதே மாதிரி ஏஐ மூலமாக சப்ளை செயின் ஆப்டிமைசேஷனும் பண்ண முடியும். டிமாண்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறது, இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறது அண்ட் முக்கியமாக டைமுக்கு டெலிவரின்னு ஏஐ சப்ளை செயின் ஆப்டிமைசேஷனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். மற்ற இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி ஏஐ காமர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய பங்கு வகிக்குது. காம்படிட்டிவான இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் ஏஐ யூஸ் பண்ணுறது மூலமாக நிறைய அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வர முடியுது. இருந்தாலுமே இந்த குவெஸ்டனுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சர் இல்லைன்னே சொல்லலாம். ஏஐ அக்கௌண்டன்ட் ஜாப்ஸை டேக் ஓவர் பண்ணிடுமா? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். காமர்ஸ் ரிலேட்டட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.